இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணி. ஹலோ வியூவர்ஸ், மதுரையில் பிரபல ரவுடியாக இருந்த நெல்பேட்டை சீனி தான் பேட்டை ரஜினியின் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரஜினி நடித்துள்ள படம் பேட்டை. சிம்ரன், த்ரிஷா, விஜய் சேதுபதி, சசிகுமார், நவாசுதீன் சித்திக் முதலானோர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் வெளியாக போகுது. படத்தோட ட்ரைலரும் பாடல்களும் ரசிகர்களிடையே நல்ல எதிர்பார்ப்பை தூண்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு இசையமைப்பாளராக அனிருத் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. ரஜினி அவர்களோட பஞ்ச் வசனங்கள் அமர்க்கலப்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரஜினியின் காஸ்டியூம், அவரின் மேக்கப் என எல்லாத்துலேயுமே ரஜினி அவர்கள் நம்பர் 1 தான் இருக்காரு. முள்ளும் மலரும் படத்தில் காளி என்னும் கதாபாத்திரத்தில் ரஜினி அவர்கள் நடித்திருப்பாரு. பிறகு காளி என்னும் படத்திலேயே நடித்தார் ரஜினி. இந்த நிலையில பேட்ட படத்தில் ரஜினியோட பேரே காளி தானா. பார்க்க தானே போறீங்க இந்த காளியோட ஆட்டத்தை அப்படிங்கிற மாதிரி ரஜினி அவர்கள் பேசும் வசனமும் தியேட்டரில் விசில் பறக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த நிலையில் மதுரையில் பிரபல ரவுடியாக ஒரு காலத்தில் இருந்த நெல்பேட்டை சீனி என்பவரின் வாழ்க்கை இன்ஸ்பிரேஷனில் தான் ரஜினி அவர்களோட கதாபாத்திரம் பண்ணப்படுகிறது அப்படிங்கிற மாதிரியும் பேச்சு அடிப்படுது. மதுரையில் நெல்பேட்டை என்ற ஒரு பகுதி உள்ளது. இந்த பகுதியில் பல வருடங்களுக்கு முன்பு சீனி என்ற ரவுடி இருந்ததாகவும் மதுரையில் இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு பிரபலமான ரவுடி நெல்பேட்டை சீனி. இவரின் தாக்கத்தில் தான் ரஜினியின் கேரக்டர் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் மதுரைக்காரர். அவருக்கு பிரபல ரவுடி நெல்பேட்டை சீனியை பற்றி தெரிந்திருக்கும். அந்த இன்ஸ்பிரேஷனில் தான் இந்த கதையையோ கேரக்டரையோ வடிவமைத்திருப்பார் என்று பார்க்கப்படுகிறது. நெல்பேட்டை என்பதை தான் பேட்டை என்று டைட்டில் வைத்திருக்கிறார் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் என்று மதுரைக்காரர்கள் பலரும் உற்சாகமாக சொல்லுகிறார்கள். மலையூர் மம்புட்டியா, கரிமேடு கருவாயன் என்றெல்லாம் சம்பந்தப்பட்டவர்களை சொல்லியே படங்கள் வந்திருக்கின்றது. கமல் நடித்த மணிரத்னம் இயக்கிய நாயகன் படத்தில் வேலு நாயக்கார் கதாபாத்திரம் தாராவியில் வாழ்ந்த ஒருவரை பற்றிய இன்ஸ்பிரேஷன் என்று சொல்லப்படுகிறது. பல வருடங்களுக்கு முன்பு இயக்குனரும் நடிகருமான சிங்கம்புலி ரெட் என்ற படத்தை அஜித்தை வைத்து எடுத்திருப்பார். மதுரையை களமாக கொண்ட அந்த படத்தில் அஜித் ஏரியா ரவுடியாக நடித்திருப்பார். கிட்டத்தட்ட அஜித்தின் அந்த கதாபாத்திரமே கூட நெல்பேட்டை சீனியை வைத்து தான் வடிவமைக்கப்பட்டு விரிவுபடுத்தப்பட்டது என்கிறார்கள். மேலும் மற்ற படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் என்ன ஒரு பெரிய ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ரஜினி அவர்கள் ஒரு 90s வந்த ஒரு இளமையான தோற்றத்தில் வராரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் வார்டனாக கூட நடிச்சிருக்கிறதா தகவல் வெளியாக இருக்குது. மேலும் இந்த படத்தோட பார்த்தீங்கன்னா நாளைக்கு அஜித் அவர்களோட விஸ்வாச படமும் வெளியாக போகுது. ரெண்டும் ஒரே தேதியில் வெளியாகிறதுனால இருதரப்பு ரசிகர்களும் ரெண்டு படத்தையும் அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் தூக்குதுறையாக நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டரை கூட நம்ம ட்ரைலர்லேயே பார்த்துருப்போம். மேலும் இந்த ரெண்டு படத்துக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறையவே போட்டி இருக்கு. அதாவது தியேட்டரில் ஆரம்பிச்சு, அதாவது எந்த படம் எந்த தியேட்டரில் போடணும் அப்படிங்கிறதுல ஆரம்பித்து எப்போ ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ட்ரெய்லரில் கூட பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை வந்தது. இந்த நிலையில் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நாளைக்கு பார்த்திங்கன்னா 2 படமே ரிலீஸ் ஆக போகுது. எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு எல்லா தியேட்டர்லையுமே. ஸோ ரசிகர்கள் எல்லோரும் படம் பார்த்துட்டு காலையில் கிட்டத்தட்ட ஒரு 8-9 மணிக்குள்ளே சொல்லிவிடுவாங்க எந்த படம் மாஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இருந்தாலும் ஒருத்தரே 2 படத்தையும் பார்த்தா தான் சொல்லுவாங்க, அதாவது எது மாசாக இருக்கும் அப்படிங்கிறத மாதிரி நமக்கு சொல்லுவாங்க. அதுவரையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்ப்போம். மேலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, 2 படத்தில் எந்த படம் மாசாக இருக்கும்னு நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.